guys, welcome back our channel Rider Machine. நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். சோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் guys. BSA ஓட வந்து பாத்தீங்கன்னா Scrambler 650. சோ இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2026ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த பைக்ல என்னென்ன ஃபீச்சர்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த பைக் வந்து யாருக்கு செட் ஆகும்? இந்த பைக் வந்து எந்த பைக்குக்கு காம்படிஷனா இருக்க போகுது? சோ இந்த பைக் நீங்க வாங்குற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த பைக்கை பத்தி நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், மறக்காம பிரஸ் பண்ணுங்க. சோ அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணே நோட்டிபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க கைஸ், இந்த வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த இன்ஜின் பொறுத்தவரை ஒரு மேசிவான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 652cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின்ங்க. சோ மார்க்கெட்ல இன்னைக்கு 650cc பைக்ஸ் எடுத்தாவே வந்து பாத்தீங்கன்னா ட்வின் சிலிண்டர் அந்த மாதிரி வந்து இன்ஜின்ஸ் வந்து இருக்கும். பட் ஒரு சிங்கிள் சிலிண்டர்ல பெரிய இன்ஜின் அப்படின்னு பொறுத்தவரை இந்த இன்ஜின் நம்ம சொல்லலாம். ஸோ Scrambler 650ல கொடுத்துருக்காங்க சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜினோட பவர் பொறுத்தவரை அரௌண்ட் நம்மளுக்கு 45 ஹார்ஸ் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. அட் 6500 RPMலயே ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. பவரோட இந்த வெஹிக்கிளோட டார்க் வந்து ரொம்ப மேசிவான டார்க்னு சொல்லலாம். 55 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் அட் 4500 RPMலயே ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அந்த அளவுக்கு ஒரு மேசிவான டார்க் இந்த வெஹிக்கிள வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இன்ஜின் பொறுத்தவரை ஒரு மேசிவான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்ஜின் வந்து ஹீட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதை வந்து கூல் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள வந்து ஒரு பெரிய ரேடியேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் பொறுத்தவரை ஒரு லிக்விட் கூலிங் இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். என்னதான் ஹீட் வந்தாலுமே அதை கண்ட்ரோலபிளா வச்சுக்கிறதுக்கு ஸோ இந்த பெரிய ரேடியேட்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாம இந்த இன்ஜினை வந்து கூல் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லிக்விட் கூலிங் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லாங்க. டாப் ஸ்பீடு பொறுத்தவரை அரௌண்ட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 160 கிலோமீட்டர் பிளஸ் அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ரைடிங் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரோட பொறுத்து ஸ்பீடு வந்து ஸ்லைட்லி வந்து சேஞ்சஸ் ஆகும்னே சொல்லலாங்க. டேங்கை பொறுத்தவரை நல்ல ஒரு மாசிவான டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேங்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு பொறுத்தவரை நம்மளுக்கு 12 லிட்டர்ஸ் வந்து பெட்ரோல் வந்து இந்த டேங்க்ல வந்து கெப்பாசிட்டி இருக்குங்க. எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து இந்த பைக்ல வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட மைலேஜ் அப்படின்னு பொறுத்தவரை அரௌண்ட் நம்மளுக்கு 23 to 25 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ டிபெண்ட்ஸ் ஆன் த ரைடரோட பிஹேவியரை பொறுத்து அது வந்து சேஞ்சஸ் ஆகும். சோ இந்த 650cc ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ்ன்றது ஒரு நல்ல மைலேஜ்னே நம்ம சொல்லலாம். ஃப்ரண்ட் வீல பொறுத்தவரை வந்து நம்மளுக்கு 19 இன்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போக்ஸ் வீல் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டயர்ஸ் அப்படின்னு பொறுத்தவரை நம்மளுக்கு டியூல் பர்பஸ் டயர் கொடுத்துருக்காங்க. சோ நீங்க இந்த டயர்ஸ் மூலியமா நீங்க வந்து ஆன் ரோட ஓட்டிக்க முடியும், ஆஃப் ரோட நீங்க ஸ்லைட்டா யூஸ் பண்ணிக்க முடியும். அது மாதிரி டியூல் பர்பஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டயரோட சைஸ் அப்படின்னு பொறுத்தவரை 110/80 செக்ஷன் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயருக்குள்ள வந்து நம்மளுக்கு டியூப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ சப்போஸ் இன்கேஸ் நாளைக்கு ஒரு பஞ்சர் ஆகுது அப்படின்னா கூட நீங்க இந்த வெஹிக்கிள வந்து நீங்க ரைட் பண்ணிட்டு நீங்க நியர்பை பஞ்சர் ஷாப்புக்கு போக முடியும். சோ அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியான டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து கொடுத்திருக்கனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி guys, இப்போ நம்ம வந்து ரியர் வீல் வந்து பாக்குறோம். சோ ரியர் வீல் பொறுத்தவரை அதுவும் நம்மளுக்கு 17 இன்ச்சஸ் ஸ்போக்ஸ் வீல் வந்து கொடுத்திருக்காங்க. டயர்ஸ் அப்படின்னு பொறுத்தவரை 150/70 செக்ஷன் வந்து ஒரு மேசிவான டயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த டயர்ஸ் பொறுத்தவரை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டியூல் பர்பஸ் டயர்ஸ். ஸோ நீங்க இந்த டயர்ஸ் மூலியமா நீங்க ஆஃப் ரோடும் யூஸ் பண்ணிக்க முடியும், ஆன் ரோட்லயும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ற மாதிரி சியாட் பிராண்ட்ல இருந்து இந்த டயர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட ஸ்ப்ராக்கெட்டும் பாத்தீங்கன்னா ரியர் ஸ்ப்ராக்கெட்டும் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்ப்ராக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமா இந்த வெஹிக்கிளை வந்து நம்மளுக்கு ரைட் பண்றதுக்கும் சரி, இனிஷியலா அந்த பிக்கப் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த ரியர் ஸ்ப்ராக்கெட் வந்து பெரிய ஸ்ப்ராக்கெட்டா வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த பைக்ல. வண்டியோட பவருக்கு ஏற்ற மாதிரி வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டமும் பெட்டரா வந்து இந்த பைக்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 320mm டிஸ்க் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த டிஸ்க் பிரேக் சிஸ்டம் பொறுத்தவரை பிரம்போவோட பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்தவரை நம்மளுக்கு டியூல் பிஸ்டன் கேலிபர் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு பெட்டரான பிரேக்கிங் பைட்ஸ் வந்து இந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுதுன்னே சொல்லலாம். சோ இவ்வளவு பெரிய இந்த 650cc பைக்ஸை வந்து இந்த பிரேக்கிங் சிஸ்டம் மூலியமா ஈஸியா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்னே சொல்லலாங்க. ரியர் பொறுத்தவரை 255mm டிஸ்க் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்தவரை டியூல் சேனல் ABS வந்து கொடுத்திருக்காங்க. சோ சுவிட்சபிள் ABS இருக்கனால சோ உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ABS மோட வந்து ஆனும் பண்ணிக்க முடியும், ஆஃபும் வந்து பண்ணிக்க முடியுங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்து இந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லைங்க, சோ இந்த பைக்ல பொறுத்தவரை நம்மளுக்கு டிராக்ஷன் கண்ட்ரோலுமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்க இனிஷியலா த்ராட்டல் பண்ண சொல்ல
பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ ஒரு பெட்டரான ஸ்டெபிலிட்டியாக இருக்குன்னே சொல்லலாம். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்தவரை நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிராவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பொறுத்தவரை 138 mm வந்து டிராவல் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த சஸ்பென்ஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு பூட் ரப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பூட் ரப்பர் இருக்கனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ இந்த பைக்ல நீங்க ஆஃப் ரோடு, அதுக்கப்புறம் மட்டு, டர்ட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த சஸ்பென்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகாது. ப்ளஸ் வந்து இதோட சஸ்பென்ஷனோட லைஃபும் வந்து பெட்டராக வருங்க. ஸோ அதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பூட் ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ரொடெக்ஷனும் நல்லா இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லுக் வைஸும் இன்னும் பெட்டராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ரியர் சஸ்பென்ஷன் பொறுத்தவரை டியூல் ஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லயும் ஒன்று இருக்கு, லெஃப்ட் சைட்லயும் ஒன்று இருக்குங்க. ஸோ டியூல் ஷாக் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன் பொறுத்தவரை நம்மளுக்கு 5 ஸ்டெப் ப்ரீ லோட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்மளோட யூசரோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 5 ஸ்டெப் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இந்த சஸ்பென்ஷன்ல ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த சஸ்பென்ஷனை அட்ஜஸ்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டியூல் சஸ்பென்ஷன் இருக்கனால ஸோ நீங்க ரியர் பில்லியன் யாருன்னா உட்காந்து உங்க கூட வந்து டிராவல் பண்றாங்க அப்படின்னா சொல்ல ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டரான சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ஆஃபர் பண்ணுன்னே சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து என்னதான் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு ரெட்ரோ லுக்ல இருந்தாலுமே ஸோ இன்னைக்கு இருக்க மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிள்ல இருக்க லைட்டிங் சிஸ்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க எல்இடி யூஸ் பண்ணி ஆல் எல்இடி சிஸ்டமா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு ஹெட்லைட் வந்து பார்க்குறோம். ஸோ ஹெட்லைட் பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோ பீம் அண்ட் ஐ பீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து எல்இடில வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வெஹிக்கிளோட இந்த ஃப்ரண்ட் லுக்கே வந்து இந்த ஹெட்லைட் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ லுக்கை வந்து கொடுத்து வந்து இந்த வெஹிக்கிளை வந்து நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து நைட் டைம்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடை வந்து நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு சின்னதா அழகா வந்து ஆண்டியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் பொறுத்தவரை நம்மளுக்கு எல்இடிஸ் தான் வந்து ஆஃபர் பண்றாங்க சொல்லலாம். ஸோ ஹெட்லைட்டும் நம்மளுக்கு எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ்மே எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ டைலைட்ஸ் ரியர்ல இருக்க டைலைட்ஸுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி தான் அங்கே ஆஃபர் பண்றாங்க. ஸோ மார்னிங்லயும் சரி நைட் டைம்லயும் சரி ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ நம்ம ரோட் பிரசன்ஸும் இந்த எல்இடிஸ் இருக்கனால நல்ல ஒரு லுக்கை வந்து நம்மளுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குதுன்னே சொல்லலாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ லுக்ல இருந்தாலுமே இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேணா பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பொறுத்தவரை நம்மளுக்கு டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ரியல் டைம் டைம் என்ன இருக்கு, ஃபியூல் கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர்னே நம்மளுக்கு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஏ, ட்ரிப் பி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடோ மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கிலோமீட்டர் நீங்கள் ஸ்பீடில் ஓட்டுறீங்கன்றது இல்லை லைவாக வரும். அது இல்லாமல் இந்த வெஹிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்பிஎம் மீட்டர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ மால் ஃபங்க்ஷன், லோ ஃபியூல் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நியூட்ரல் இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து டேர்னிங் இண்டிகேட்டர்ஸ், ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, லோ பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க. ஸோ அவ்வளோ ஃபீச்சரை லோட் பண்ணி இந்த பைக்ல வந்து வேற லெவல்ல கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஹேண்டில் பாஸும் பொறுத்தவரை நல்ல ஒரு வைடரான ஹேண்டில் பாஸ் வந்து இந்த பைக்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த பைக்ல வந்து ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ அப்ரைட் பொசிஷனா இந்த ஹேண்டில் பாஸ் வந்து நம்மளுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல இருக்க சுவிச்சஸ் வந்து பார்க்கலாங்க. ஸோ சுவிச்சஸ் பொறுத்தவரை நம்மளுக்கு ஐ பீம், லோ பீம்கான சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயே வந்து பாசிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3-in-1 சுவிச்சஸ் வந்து இதுல வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பு, டவுனு, மெனு, செலக்ட் அந்த மாதிரி வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை கண்ட்ரோல் பண்றதுக்கான சுவிச்சஸ், நேவிகேஷன் பார்ட்ஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த சுவிச்சஸ் பொறுத்தவரை ஸோ சுவிச்சஸ் பொறுத்தவரை நல்ல ஒரு பெரிய சுவிச்சஸா வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ பிளாஸ்டிக் குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து பெட்டரா இருக்குன்னே சொல்லலாங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸ் சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் லெஃப்ட்டுக்கான இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆரஞ்ச் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சுவிட்ச் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டா நல்லா வந்து பெரிய பெரிய சைஸான சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஈஸியாக இந்த சுவிச்சஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ரைட் சைட் சுவிட்ச் பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து கீழ் சுவிட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெடிகேட்டடான அசார்ட் சுவிச்சஸ் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே பொறுத்தவரை வெஹிக்கிளுக்கான இக்னிஷன் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணு சுவிச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். சார்ஜிங் போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போர்ட் ஓபன் பண்றேன் பாருங்க நீங்களே. ஸோ இந்த போர்ட்டை பொறுத்தவரை நமக்கு 2 சார்ஜிங் போர்ட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க யூஎஸ்பி
ஆப்ஷனும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டைப் சி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சார்ஜிங் ஆப்ஷன் வச்சு வர ஒரே பைக்ஸ் வந்து இந்த பைக்னே சொல்லலாம். ஸோ இந்த ஜாவா, எஸ்டி அந்த மாதிரி பைக்ஸ் எல்லாமே ஒரே குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்றதுனால ஸோ இந்த சார்ஜர் எல்லாமே இவங்க வந்து இந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு வர பைக்கில் வந்து ஒன்று யூஎஸ்பி கொடுப்பாங்க, இல்லைனா டைப் சி கொடுப்பாங்க. ஸோ ரெண்டுமே வச்சு ஒரு சார்ஜர் வந்து கொடுக்கறதுன்றது ஸோ ஒரு நல்ல விஷயமாவே பார்க்கலான்னே சொல்லலாங்க. ஸோ ஒரே டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 சார்ஜிங் போர்ட் மூலியமாகவும் நம்ம சார்ஜ் போட்டுருக்க ஆப்ஷனும் இந்த பைக்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீட்டு பொறுத்தவரை ஒரு முக்கியமான விஷயம் வந்து பைக்ல வந்து ரோல் பிளே பண்ணுதுன்னே சொல்லலாம். ஸோ சீட்டு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா இந்த பைக்ல நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா எங்க வேணா இந்த பைக்ல வந்து ரைட் பண்ண முடியும். பட் சீட்டோட கம்ஃபர்டபுளே இல்லை அப்படின்னா ஸோ இந்த பைக்ல வந்து லாங் கிலோமீட்டர்ஸ் லாங் ஜேர்னி வந்து நம்ம டிராவல் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்து அமைஞ்சிடும். ஸோ அதனால நம்ம சீட்டை பொறுத்தவரை ரொம்ப ஒரு முக்கியமா நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சீட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சீட்டா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ குஷன் பொறுத்தவரை நல்ல ஒரு குஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க சைட்ல இருந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த சைடு போர்ஷன் எப்படி இருக்கு, நல்ல ஒரு திக்னஸா வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நல்ல கம்ஃபர்டபுளான இந்த சீட்ஸ் வந்து இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த சீட்டை பொறுத்தவரை நம்ம ரைடருக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டுன்னே சொல்லாங்க. பட் பில்லியன் வரும்போது அப்படின்னா இந்த சீட் வந்து கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்கு. ஸோ நம்ம ரைடர் வந்து உட்காந்தாவே இந்த பாதி சீட் வந்து கவர் ஆயிடும். பட் பில்லியன் உட்கார சொல்ல ஒரு சின்னதா போர்ஷன் வந்து இருக்குன்னே சொல்லலாம். பட் இந்த வெஹிக்கிள்லாம் வந்து பொறுத்தவரை ரைடர்ஸ் தான் அதிகமாக ஒரு சோலோவா இந்த வெஹிக்கிள் ஓட்டுறவங்க தான் அதிகமான பேர் இருக்கனால ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரை நம்மளுக்கு பில்லியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதான சீட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து சோலோவா இந்த பைக்ல ரைட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சீட் வந்து இந்த பைக்ல வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். சீட் ஹைட் அப்படின்னு பொறுத்தவரை நமக்கு 802 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஷார்ட்டரா ரைடரா இருந்தா கூட இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்குங்க. ரொம்ப ஹைட் கம்மியா தாங்க இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க ஷார்ட்டர் ரைடர் நிறைய பேர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான மிஷின் ரைட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கப்புறம் அந்த ஃபீலிங்கே வேணாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கான வெஹிக்கிளா இருக்கும், ரொம்ப சூட்டபிளா இருக்கும்னே சொல்லலாம் ஃபார் ஷார்ட் ரைடர்ஸ். ஸோ அப்படின்னு சொல்ல இது வந்து ஒரு 802 mm தான் இருக்கனால ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வெஹிக்கிள் வந்து ஈஸியா கம்ஃபர்டபுளா இருக்குன்னே சொல்லாங்க. நெக்ஸ்ட் இந்த வெஹிக்கிளோட வெயிட் கிராப் வெயிட் அப்படின்னு பொறுத்தவரை யாரும் நம்மளுக்கு 208 kgs வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 650 cc அப்படின்றதுனால கொஞ்சம் ஹெவி சைடு வெயிட்டா தாங்க இருக்கு. ஒரு 208 kgs இருக்கும். பட் நீங்க ரைட் பண்ண சொல்ல அந்த வெயிட்டை நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மேசிவான இன்ஜின் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்கனால அந்த அளவுக்கு பவர் டெலிவரியும் இருக்கனால ஸோ நீங்க ரியல் டைம் ரைட் பண்ண சொல்ல அதை வந்து ஃபீலே பண்ண மாட்டீங்க. பட் நீங்க பார்க்கிங்ல விட சொல்ல எடுக்க சொல்லலாம் நீங்க கண்டிப்பா அந்த வெயிட்டை வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா 208 kgsன்றது பெரிய வெயிட்னே நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தவரை 187 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்கனால ஸோ உங்களுக்கு நீங்க ஸ்லைட்லி ஆஃப் ரோட் பண்ண சொல்ல நம்ம சிட்டியில இருக்க ஸ்பீட் பிரேக்கர் ஏத்தியா இருக்க சொல்ல அந்த மாதிரிலாம் வந்து கீழே வந்து நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட எக்ஸாஸ்ட் நோட் ஸோ சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் 650 cc கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாஸ்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸாஸ்ட்ங்க. ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க மாடலில் வந்து 650 cc-நாவே வந்து டியூவல் எக்ஸாஸ்ட் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வாங்க. மூணு கலர் ஆப்ஷன்ஸ்ல இந்த வெஹிக்கிள் வந்து அவைலபிளா இருக்குங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை வந்து மாடல்னு பொறுத்தவரை அரௌண்ட் வந்து நமக்கு பேஸ் மாடல், மிடில் மாடல், டாப் மாடல்னு சொல்லிட்டு ஒரு 3 மாடலும் அவைலபிளா இருக்குங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட பிரைசிங் அப்படின்னு பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 3,25,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த சிங்கிள் சிலிண்டர்ல இவ்வளவு மேஜிவான இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இருக்க மார்க்கெட்ல இருக்க 650 cc இருக்க பைக்ஸ்க்கு எல்லாமே இந்த வெஹிக்கிள் வந்து டஃப் கொடுக்குமா, ஒரு காம்படிஷனா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. ஸோ மக்கள்கிட்ட இந்த வெஹிக்கிள் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ல எக்ஸ்க்ளூசிவா இந்த அளவுக்கு டீட்டெயிலான வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து நெக்ஸ்ட் லெவல்
குவாலிட்டி என் சைட்லேருந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுங்க. ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதான் guys இன்னைக்கான வீடியோ. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாங்க. ஸோ இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருக்க ஜூபிலியன்ட் ஜாவா ஷோரூம்ல அவைலபிளா இருக்குங்க. ஸோ பெசன்ட் நகர் அண்ட் அம்பத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஷோரூம்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்க இந்த பைக் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் இல்ல புக் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஷோரூமோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் லொகேஷன் ஃபோன் நம்பர்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.